ஈவினிங் டைம் போயிட்டு ஐப்ரோ வந்து த்ரெட்டிங் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து வெளியில் சாப்பிட்டாலும் கோவிலில் வந்து அன்னதானம் போடுறாங்க. அதனால் எல்லாமே வந்து வீட்டில் வந்து சமைச்சு தான் வச்சுருக்கேன். போயிட்டு மட்டன் பிரியாணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஆனால் இருக்குமா இருக்காதா நம்மளுக்கு கிடைக்குமா என்னான்று கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. சரி அப்படியே போயிட்டு வெளியில் போயிட்டு எல்லாருமே வந்து 4 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். வர வழியில் சரி போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம், கண்டிப்பாக வந்து நம்மளால் வாங்க முடியாது, அவ்வளோ க்யூ நின்றுச்சு. நாங்கள் போகும்போதே லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து சாமி கும்பிடும்போது குட்டியாக ஒரு லைன் ஒன்று போச்சு. அந்த லைனில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிட்டோம். அதனால் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மட்டன் பிரியாணியுமே வாங்கிட்டோம். அம்மன் கூழ் ஊற்றுற திருவிழா இதுதான் முதல் முறையே நாங்கள் வந்து பார்க்குறோம். வீட்டுக்கு வந்து கிட்டத்துலேயே இருக்கிறதுனால ஒவ்வொன்றா வந்து பார்க்க முடிஞ்சது. கூழ் ஊற்றுறது மட்டும் தான் பார்க்க முடியல. வீட்டில் வந்து சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால் போக முடியல. ஈவினிங் டைம் தான் வந்து போயிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் வேறு வச்சுருந்தோம். காலையில் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் வச்சு குழம்பு வந்து அதான் சூடு பண்ணிவிட்டு வேலைக்குமே எடுத்துகிட்டு போனேன்.